ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மடிப்பாக்கம் பாபு, வரிசை வித்தகர், மடிப்பாக்கம் சரஸ்வதி கேட்டரிங் சர்வீஸ், மாக்கோளம் முதல் கட்டுசாதம் வரை. இன்னைக்கு ஹோம் ரெசிபியில நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு அற்புதமான ஹெல்த்தியான மார்னிங் சைட் டிஷ்னு சொல்லலாம், இல்ல மெயின் டிஷ்னா கூட நம்ம அதை சாப்பிடலாம். இதை வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், சப்பாத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாளே ஒரு டம்ளர் பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஊற வச்சு ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு கடாயை போட்டுட்டு அந்த ஊற வச்ச பச்சை பயிரை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தனியாக கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சோண்டு 2 மிளகு போட்டுக்கோங்க, ஜீரகம், ஸோ வந்துட்டு அப்புறம் பெருஞ்சீரகம் மெயினாக கண்டிப்பாக இருக்கணும். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அருமையாக வதங்கி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சென்னா மசாலா, ஸோ நம்மளே ரெடி பண்ணி வச்சுருக்க சென்னா மசாலா இது, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பச்சை பயிறு எம்மியாக ஜம்முன்னு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம போட்டு வதக்கி, இதை வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், இல்லை மெயின் டிஷ்ஷாக கூட மார்னிங்கில் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி தோசை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க அப்படின்னா கிரேவி டைப்பில் ஆகும். ஸோ நான் வந்து சுண்டல் டைப்பில் பண்ணி அப்படியே சாப்பிடக்கூடிய விஷயம். ஸோ அதனால் எம்மியான சூப்பரான பச்சை பயிறு சுண்டல் மீண்டும் ஒரு ரெசிபியோட சந்திக்கும் முறை விடைபெறுவது நான் உங்கள் மடிப்பாக்கம் பாபு, அரிசி வித்தகர், சமையல்காரன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் அனுப்பப்படும். நன்றி.